சாம்பலுக்கு சிங்காரத்தை தந்தார், துயரத்திற்கு ஆனந்தத்தை தந்தார், துதியின் உடையை முறிந்த ஆவிக்கு தந்தார், நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரீக கூட்டமானே, நீதியின் விருட்சமாய் நித்திய காலமாய் ராஜரீக கூட்டமானே. இந்த சாம்பல் புதன்கிழமை ஏன் கொண்டாடுகின்றார்கள்? நாம் பார்க்கின்றோம், இந்த உலக சரித்திரத்தில் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு தளபதி ஒருவர் இருந்தார். அவர் போருக்கு அவர் சென்ற பொழுது, போரிலே அவர் புறப்பட்டு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய தாயார் அவர் ஜெபித்து அனுப்பினார். அந்த போருக்கு அவர் மிக பயத்தோடு கூட சென்றார். ஆனாலும் தன் தாயார் ஜெபித்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கின்ற ஒரே சிந்தனையோடு கூட அவர் அந்த போர் முனைக்கு அவர் சென்றார். போர் முனைக்கு அவர் சென்ற பொழுது எதிரே படை வீரர்கள் நின்று கொண்டு இருக்கின்றார்கள். தன்னுடைய எதிராளியின் படைகள் நின்று கொண்டு இருக்கின்றது. இவருக்கு பயம் சூழ்ந்த ஒரு பெருங்கவலை வந்தது. ஆனாலும் கூட அவருடைய தாயார் செய்த ஜெபம் அந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தார். அதே சமயத்தில் திடீரென்று சொல்லி அவருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சிலுவையை அவர் கண்டார். அந்த காட்சியை அவர் கண்ட பொழுது அவருடைய மனம் மிகவும் பலம் கொண்டது. என் தாயார் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார், இதோ சிலுவையில் தொங்கிய அருமையான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையை நான் காண்கின்றேன் என்கின்ற ஒரு பெரிய உற்சாகம் அவருக்கு தோன்றிற்று. தனக்கு எதிராக வந்த படை அனைத்தையும் வீழ்த்தி வெற்றியை கண்டார். ஆம், அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தது. ஆகவே அந்த நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்லி அவர் பெயர் வைத்தார். எனக்காக கூட சிலுவையில் மரித்து என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெற்றி சிறக்க பண்ணின என் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்தும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி குட் ஃப்ரைடே என்கின்ற அந்த ஒரு நாள் நியமிக்கப்பட்டது. பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி இன்று உலகம் முழுக்க சரித்திரத்திலே இவைகள் இடம்பெற்று உலகம் முழுக்க அனைத்து மக்களும் கொண்டாடும்படியான ஒரு காரியத்தை தேவன் பாவத்திலிருந்து மனிதனை வெற்றி சிறந்த நாள் என்கின்ற குட் ஃப்ரைடே கொண்டாடும்படியாக செய்தார்கள். ஆம், அந்த குட் ஃப்ரைடேக்கு முந்தின 40 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற 40 நாட்களை தான் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த புதன்கிழமை வரும். இந்த புதன்கிழமையை தான் ஆஷ் வெட்னஸ்டே அல்லது சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லி இந்த அருமையான கான்ஸ்டன்டைன் திருச்சபை தலைவர்களை அழைத்து இந்த நாளை நியமித்து எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை இந்த உலகத்திலே துவங்குவதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து அவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் நினைவு கூறும் வண்ணமாக இந்த 40 நாட்களை நாம் நியமித்து அந்த 40 நாட்களின் ஆரம்ப நாளாகிய இந்த நாளை சாம்பல் புதன்கிழமை என்று சொல்லி அறிவித்தார். ஆம், சாம்பல் புதன்கிழமை என்றால் என்ன? அந்த சாம்பல் புதன்கிழமை அன்று நம்மை நாம் வெறுத்து, நம்முடைய எல்லா சுயமான காரியத்தை வெறுத்து ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவரும் நாமும் ஒன்றாக இணைந்து வாழும்படியான ஒரு நாளாக இந்த நாள் அமைய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி இந்த நாளை அவர் தெரிந்து கொண்டார். வேதத்தில் நாம் பார்ப்போமே என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே சாம்பலிலே புரண்டு மனங்கசந்து அழுதாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் அநேக வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது, சாம்பலிலே ரெட்டுடுத்தி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் என்ன? தங்களுடைய பாவமான காரியத்தை நினைத்து அவர்கள் மனம் கசந்து அவர்கள் அழுத நாள்தான் இந்த சாம்பல் புதன்கிழமையின் நாளாக அனுஷ்டித்து வருகின்றார்கள். ஆகவே இந்த சாம்பல் புதன்கிழமை ஒரு உபவாசத்தை துவக்கும் ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது. 40 நாட்கள் உபவாசத்தை துவக்கும் நாளாக இந்த சாம்பல் புதன்கிழமை 40 நாள் உபவாச துவக்க நாளாக நியமிக்கப்பட்டது. ஆம், ஏன் உபவாசிக்க வேண்டும்? உபவாசம் என்றால் என்ன என்று சொல்லி ஒருவேளை அநேகர் நம்மிலே அநேக சந்தேகங்களோடு கூட அநேக கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உபவாசம் என்கின்ற வார்த்தையானது உப்வாஷ் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து மருவி வந்த வார்த்தையாக இருக்கின்றது. உப்வாஷ் என்ற சமஸ்கிருத வார்த்தை. உப் என்றால் அருகில் என்று சொல்லி அர்த்தம். வாஷ் என்று சொன்னால் வசித்தல் என்று சொல்லி அர்த்தம். உப்வாஷ் என்றால் அருகில் வசித்தல் என்று சொல்லி அர்த்தம். அப்படி என்றால் என்ன? நாம் தேவனோடு கூட அருகில் வசித்து வாழ வேண்டிய நாட்கள், அதுதான் உபவாசம். தேவனோடு கூட
அருகில் வசித்து வாழ வேண்டிய நாட்களாக இந்த உபவாசம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த திருச்சபையிலே இந்த 40 நாட்கள் உபவாசித்து, அதாவது தேவனோடு கூட அருகிலிருந்து அவரோடு கூட வசித்து அவரோடு கூட வாழ வேண்டிய நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று சொல்லி விசேஷித்துக் கொள்ளுகின்றான் சொல்லி வேதம் கூறுகின்றது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே இங்கே யோவேல் தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகின்றார்: சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவன் வாசஸ்தலம் செய்கின்ற இடம்தான் சீயோன். நம்முடைய திருச்சபையிலே ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆகவே நாம் இந்த நாளிலே நாம் சீயோனிலே எக்காலம் ஊத வேண்டும், நம்முடைய திருச்சபையிலே எக்காலம் ஊத வேண்டும். எப்படியாக எக்காலம் ஊத வேண்டும்? பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கின்ற ஒரு எக்காலத்தை நாம் ஊத வேண்டும். பரிசுத்த நாளை, உபவாச நாளை நாம் நியமிக்க வேண்டும். விசேஷித்த ஆசரிப்பை நாம் கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக கூறுகின்றது. ஆகவே நாம் நம்முடைய நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களை விசேஷித்து கொண்டு, இது ஆண்டவர் கொடுத்த நாட்கள், ஆகவே நான் உபவாசித்து நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபித்து நம்முடைய வாழ்நாட்களை கடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். காரணம், அவர் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, இயேசுவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாட்கள் உபவாசித்து அவர் ஜெபித்தார். ஆகவேதான் அவருடைய ஊழியம் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் நம் ஆண்டவரை தேடக்கூடிய நல்லவர்களாய் வாழும்படியாக ஆண்டவர் தம்மையே இந்த உலகத்திற்காக கொடுக்கும்படியான நாட்களாக அமைந்தது. அது மட்டுமல்ல, அவர் தம்மை இந்த உலகத்திற்கு கொடுத்த பொழுது, அது சிலுவையில மரித்த பொழுது, மீண்டுமாய் உயிரோடு கூட எழுந்த பொழுது, மீண்டுமாய் 40 நாட்கள் நம்முடைய சீஷர்களோடு கூட சஞ்சரித்தார் இந்த உலகத்திலே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எரிகோ பட்டணத்தை வீழ்த்தும்படியாக யோசுவா புறப்பட்ட பொழுது தேவன் 40 நாட்களை மோசேயின் தலைமையில ஏற்படுத்தி, அடுத்ததாக யோசுவாவின் தலைமையிலே 40 வருடங்கள் அவர்கள் எரிகோ பிடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த பாலும் தேனும் தேசமாகிய இந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே இந்த 40 என்பது மிக மிக விசேஷமான ஒன்றாய் நம்முடைய வேதத்திலே நாம் காணப்படுகின்றதா நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த 40 நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே நம் தேவனோடு கூட அவர் அருகிலே வசிக்கும் நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திட தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே தேவன் விசேஷித்த வண்ணமாக உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோமா? இந்த உபவாச நாட்களிலே தேவன் உங்களுடைய எல்லா சரீர வியாதிகளையும், சரீர வேதனைகளையும், உங்கள் வேலை நிமித்தமாய் வருகின்ற பிரச்சனைகளிலும், உங்களுடைய வியாபார நிமித்தமாக வருகின்ற பிரச்சனைகளிலும் கர்த்தர் நிச்சயமாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கின்றோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். இந்த உபவாச நாட்களே நாங்கள் உம்மோடு கூட தங்கி தரித்து உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு வாழும் நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன. இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை சிறு பிள்ளைகளின் கரத்தில் நான் கொடுக்கின்றேன். தேவனே, இந்த அருமையான பிள்ளைகள் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். எல்லா வியாதிகளையும், எல்லா விதமான பிரச்சனைகளையும், எல்லா விதமான தொல்லைகளையும், எல்லா விதமான வேதனைகளையும், எல்லா விதமான பயங்கரமான இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவரே நீர் வெற்றி சிறக்க பண்ண வேண்டுமாய் நான் ஜெபிக்கின்றேன் அப்பா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நன்மையான பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.